கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1389 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 15:27 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு இருப்பது போதுமென்று எண்ணி உங்கள் வாழ்க்கையிலே வாழுங்கள். பொருளாசை எல்லா தீங்குக்கும் வேறாயிருக்கிறது. பொருளாசை திருடச் சொல்லிவிடும். பொருளாசை தவறாய் நடக்க சொல்லிக் கொடுக்கும். பொருளாசை துன்பத்தை கொண்டு வரும். ஏன், பொருளாசை சிறைக்கு கூட அனுப்பிவிடும். எனவேதான் பரிதானங்கள், லஞ்சம் வாங்காதபடி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகளே, அரசு அலுவலர்களே, லஞ்சம் வாங்குகிறவர்களோ துன்பத்தை ஒரு நாள் சந்திப்பார்கள். அவர்கள் பிள்ளைகள் துன்பத்தை சந்திப்பார்கள். ஆனால் லஞ்சத்தை வெறுக்கிறவர்களோ சந்தோஷமாய் வாழ்வார்கள். அவர்கள் பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்திலே நிறுத்தப்படுவார்கள். உங்கள் குடும்பம் வாழ, உங்கள் தொழில் வாழ, உங்கள் வேலை சிறந்து நடக்க பரிதானங்களை வெறுத்து விடுங்கள், லஞ்சத்தை வெறுத்து விடுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பொருளாசை எல்லா தீங்குக்கும் வேறாய் அமைந்து விடுகிறது. எனவேதான் பரிதானத்தை வெறுக்க சொல்லி பைபிள் சொல்லுகிறது. பரிதானம் என்றால் லஞ்சம். உங்களுக்கு இருப்பது போதும் என்று வாழுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம், ஊதியம் போதும், அதற்குள் சிக்கனமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார், நன்மைகளினால் நிரப்புவார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் லஞ்சம் வாங்குகிறார்களோ அவர்கள் இன்று முதல் பரிசுத்தவான்களாய் மாறி தங்கள் வேலையிலே, தங்கள் காரியங்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும். பரிதானம் பிழைப்பதற்கு அல்ல, பரிசுத்தம்தான் பிழைப்பதற்கு உதவி செய்யும். பரிசுத்தமாய் வாழுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். உங்கள் குடும்பம் உன்னதத்தை அடையும். உங்கள் பிள்ளைகள் உன்னத நிலையை அடைவார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.